மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஆகஸ்ட் 25 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. வெற்றி பூஜா 2 பேருமே மனமேடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சக்தி வந்து பக்கத்தில் உட்காந்து வெற்றி என்னடா நீயும் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரங்கநாயகி சக்தி அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க எந்திரி அப்படின்னு சொல்ல சரளாவும் அதான் சொல்றாங்கல்ல எந்திரி அப்படின்னு சொல்லியிருக்கே சக்தியும் என்ன வேணும் உனக்கு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு நான் தரேன் வெற்றியை தவிர அப்படின்னு பூஜா சொல்ல சக்தியும் அமைதியாக எந்திரிச்சு கீழே போயிடுறாங்க. பாரு உன்னால வெற்றி எவ்வளோ பாடுபடுறான்னு பாரு அப்படின்னு சரணியை சக்தி கிட்ட சொல்லிட்டு ஆமா நீ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சக்தி சொல்ல இன்னொரு பக்கம் தாலி ஆசீர்வாதம் எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு வர சொல்லி சரளா கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. சக்தியும் சரண்யாவும் ஆசீர்வாதம் பண்ணாம அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஏய் தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் எதுவும் செய்ய மாட்டியா, அமைதியா தான் இருப்பியா, கல்யாணத்தை நிப்பாட்டி சக்தி அப்படின்னு சரண்யா சொல்லிட்டு இருக்க. ஆமா நீ கல்யாணத்தை நிப்பாட்டி தான் ஆகணும் அப்படின்னு சக்தி சொல்ல இன்னொரு பக்கம் ஐயர் தாலி எடுத்து வெற்றி கையில கொடுக்குறாங்க. அப்ப சக்தி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கத்த சக்தி என்னாச்சு உனக்கு எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற அப்படின்னு ரங்கநாயகி கேட்க எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சக்தி சொல்ல உடனே பூஜாவும் வெற்றியும் மாலையை தூக்கி போட்டு எந்திரிச்சு நின்று ஏய் என்னடி சொன்ன இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதா அதை சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு பூஜா கேட்க நான் வெற்றியோட வைஃப்னு சொல்லி தாலி எடுத்து காட்டுறாங்க. சக்தி அண்ணி இதுக்கு தான் சொன்னேன் இவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னு. அண்ணி இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க, இன்னும் எத்தனை தடவை என் பொண்ணு அவமானப்பட போறா அப்படின்னு சரளா கேட்டுட்டு இருக்க. இரு சரளா நான் பேசிக்கிறேன். சக்தி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரங்கநாயகி கேட்க அத்தை எனக்கு வெற்றி வேணும், பூஜாக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சக்தி சொல்ல அதுதான் ஏன் இதெல்லாம் நீ ஒத்துக்கிட்டு தான் நடக்குது இப்போ மட்டும் என்ன உனக்கு அப்படின்னு ரங்கநாயகி கேட்க அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க, கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா நடக்கக்கூடாது தான், மற்ற விஷயத்தையெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இங்கே வச்சு சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சக்தி சொல்ல நீ சொல்றப்போ என் புள்ள வந்து மேடையில் உட்காரணும், நீ நிறுத்துன்னு சொல்றப்போ என் பையன் எந்திரிச்சிடணும், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணிட்டேன், வெற்றி நீ முதல்ல உட்காரு, நான் சொல்றேன்ல பூஜா காலத்துல நீ தாலி கட்டு, இவை என்ன பண்றா நானும் பாக்குறேன் அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல வெற்றி வேணாம் வெற்றி எப்படியெல்லாம் நம்ம 2 பேரும் வாழணும்னு நாம ஆசைப்பட்டோம், இவ காலத்துல நீ தாலி கட்டினா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது வெற்றி, வா வெற்றி நம்ம இங்கிருந்து போயிடலாம் வா வெற்றி அப்படின்னு சக்தி கூப்பிட ஏய் வா வானா எப்படி வரது அப்படின்னு வெற்றி கேட்க அப்படி போனாதான் நானும் விட்டுருவேனாங்கிற பூஜா கேட்டியா பதில் சொல்லுங்கிறாங்க. வெற்றி எவ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும், வெற்றி என் கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும், இல்லைன்னா நான் இங்கேயே பஞ்சாயத்து வைப்பேங்கிறாங்க பூஜா. சொல்லிட்டு பூஜா வெற்றியோட கையை பிடிச்சி கீழே இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ சக்தி ஐயா நீங்களே எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க, எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் ஆனது உங்களுக்கே தெரியும்ல, அப்படி இருக்கும்போது வெற்றி எப்படி இவ கழுத்துல தாலி கட்டலாம் அப்படின்னு சக்தி கேட்டுட்டு இருக்க கல்யாண மண்டபத்திலேயே பஞ்சாயத்து வைக்கிறியா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க அதுவும் நாங்க கூப்பிட்டு வந்த ஆளுங்களை வச்சே பஞ்சாயத்து வைக்கிறியா அப்படின்னு புஷ்பா கேட்டுட்டு இருக்க. நீ எதுவும் பேசாத புஷ்பாங்கிறாங்க சக்தி. நான் எதுக்கு பேசக்கூடாது, இவ்வளோ நேரம் பிரச்சனை அதுவா போயிட்டோம் நானும் பேசாம இருந்தேன், இப்போ என்னடானா பிரச்சனை பெருசால போயிட்டு இருக்கு அப்படின்னு புஷ்பா சொல்ல திரும்பவும் சொல்கிறேன் எதுவும் பேசாதேங்கிறாங்க சக்தி. புஷ்பா அக்கா பேசுவாங்க எனக்காக பேசுவாங்க, அக்கா நீங்கள் பேசுங்கக்கா அப்படின்னு பூஜா சொல்ல கேட்டல ஏ சக்தி நீ தான் வெற்றி வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ண, அப்புறம் இப்போ வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொன்னா என்னமா அர்த்தம் அப்படின்னு புஷ்பா கேட்டுட்டு இருக்க. ஏமா ஒரு நிமிஷம் இருமா சக்தி என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க சொல்ல ஏங்க அதை எப்படி கேட்பீங்க, நீங்கள் எதுவும் கேட்க தேவையில்ல பூஜா அதேங்க அப்படின்னு புஷ்பா கேட்க பூஜாவும் அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து புஷ்பா கையில் கொடுக்குறாங்க. இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி புஷ்பா அந்த பேப்பரை எடுத்து காட்ட என்னமா இது அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க கேட்குறாங்கல்ல சொல்லு அப்படின்னு புஷ்பா சொல்ல அதை நான் சொல்கிறேன், சக்திக்கும் வெற்றிக்கும் டைவர்ஸ் வேணும்னு சொல்லி இதோ இவளே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு பூஜா சொல்ல சக்தி உண்மையாமா இது நீயே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, அப்புறம் எதுக்குமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க கேட்க அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்துக்கு சமையல் யார் செஞ்சாங்கன்னு நீங்களே கேளுங்க அப்படின்னு பூஜா சொல்லுமா யாருமா கொண்டு வந்தது அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்க. எங்க அம்மா மீனாட்சி அப்படின்னு சக்தி சொல்ல இவ டைவர்ஸ் பண்ண பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு இவங்க அம்மாவே சமையல் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம், இவங்க அம்மாவுக்கும் எல்லா விஷயமும் தெரியும் தானே அர்த்தம் அப்படின்னு பூஜா கேட்க சொல்லுமா உங்க அம்மாவுக்கும் எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியுங்கிறாங்க சக்தி. அப்புறம் எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற நீ அப்படின்னு கேட்க ஏங்க இதோ நிக்கிறாரு எங்க மாப்பிள்ள அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டு வைங்க, இல்லைன்னா மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு புஷ்பா சொல்ல தம்பி உனக்கும் எல்லா விஷயமும் தெரியும்ல அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க கேட்குறாங்கல்ல சொல்கிறாங்கிறாங்க ரங்கநாயகி தெரியுங்கிறாங்க வெற்றி. அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுமா, இந்த கல்யாணம் நடக்கிறது தான். ரங்கநாயகி அம்மா நீங்கள் போய் கல்யாணத்தை நல்லபடியாக பாருங்கம்மா அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க சொல்ல எல்லாரும் திரும்பவும் மணமேடைக்கு போயிடுறாங்க. என்ன சக்தி எல்லாமே உனக்கு எதிராகவே நடக்குது அப்படின்னு சரண்யா கேட்க எனக்கு ஒன்றும் தெரியலன்னிங்கிறாங்க சக்தி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் திரும்பவும் மேடையில் போய் நிற்கிறாங்க. சக்தி பயங்கரமாக அழுது நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வெளியே போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. உடனே அதை பார்த்துட்டு பூஜா ஏ சக்தி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நம்ம டீல் படி நீ இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போகணும், நீ இருந்து பார்த்துட்டு போ, அப்படி மீறி போனாலும் சங்கிலி உன்னை போவிட மாட்டான் அப்படின்னு பூஜா சொல்ல ஏ சக்தி பூஜா காலத்தில் வெற்றி தாலி கட்டுறதை மட்டும் பார்த்துட்டு போங்கிறாங்க புஷ்பா. என்னம்மா நீ இவ்வளோ தூரம் சக்தி சொல்கிறாளா, சக்தி பாவமா அப்படின்னு சரண்யா சொல்ல ரங்கநாயகி சக்தி ஏதோ தெரியாமல் அவசரப்பட்டு பண்ணிட்டாமா,
முதல்ல கல்யாணத்தை நிப்பாட்டுமாங்கிறாங்க வெற்றியோட அப்பாவும். அம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம்தான். நானும் என் புருஷனும் 6 மாசம் பிரிஞ்சிருக்கலையா? இப்ப சேரல, அதுக்காக டைவர்ஸ் நல்லா ஆரம்பிப்பீங்களா? அம்மா, இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சரண்யா சொல்ல, என்ன பேசுற சரண்யா, இந்த கல்யாணம் நடந்தாகணும். வெற்றி, நீ தாலி கட்டு அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, பரவாயில்ல அண்ணி, நீங்களாவது நியாயமா பேசுறீங்களே அப்படின்னு சரளா சொல்ல, ஐயரே நீங்க மந்திரத்தை சொல்லுங்கிறாங்க ரங்கநாயகி. அண்ணன், என்னென்ன இது அப்படின்னு கிரி கேட்க, டேய் என்கிட்ட எதையும் கேட்காதேங்கிறாங்க வெற்றி. அதான் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாம் கையில அச்சதை எடுத்து ரெடியா நில்லுங்கிறாங்க பூஜா. ஐயர் கெட்டி மேலன்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுக்க, சக்தி ஒரு பக்கம் அழுதுட்டு வேணா வெற்றிங்கிறாங்க. என்ன வெற்றி பார்த்துட்டு இருக்க, தாலி கட்டு அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, நீ சம்மதம் சொல்லி தானே இவ்வளோ தூரம் வந்தோம், அப்புறம் என்னப்பான்னு சரளா கேட்க, அம்மா இருமா, அவன் கட்டுவான், நீ கட்டு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெற்றி அப்படியே தயங்கியே உட்காந்துட்டு இருக்காங்க. வெற்றி, தாலி கட்டு வெற்றி அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு புஷ்பா சொல்ல, பஞ்சாயத்து ஆளுங்களும் தம்பி தாலி கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி அம்மா, துர்கா, சக்தியோட அப்பா எல்லாரும் உள்ள வர முடியாம அப்படியே போலீஸ் கிட்ட மாட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் வெற்றி, தாலி கட்டிடாத, இதெல்லாம் நான் யாருக்காக செஞ்சேன், எல்லாம் உனக்காக தானே, நம்ம எப்படியெல்லாம் லவ் பண்ணுவோம், அதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா, ப்ளீஸ் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க சக்தி. சீ நிறுத்திரி, முதல்ல மேடையில என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா, இப்போ போய் உன் லவ் பத்தி பேசிட்டு இருக்க, வெற்றி முதல்ல தாலி கட்டு வா அப்படின்னு சொல்ல, வெற்றியும் கையில தாலியை வாங்கிடுறாங்க. டேய் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்க, நீ தாலியை வாங்குறியா அப்படின்னு சக்தி கேட்டுட்டு இருக்க. பூஜா கழுத்துல தாலியை கட்டிடுறாங்க வெற்றி. இப்பழுது என்னடி பிரயோஜனம், எல்லாம் போச்சு, ஏன் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை இழந்துட்டியே அப்படின்னு சரண்யா கேட்க, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாம், நீ இதெல்லாம் நான் யாருக்காக பண்ண, எல்லாமே இவனுக்காக தானே பண்ண அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. என்னடி சொன்ன, எனக்காக சொன்னியா அப்படின்னு எந்திரிச்சு நின்று வெற்றி, வேண்டாம் நான் 1000 வாட்டி சொன்னேனே, மதிச்சி அடி நீ என்ன அப்படின்னு வெற்றி கேட்டுட்டு இருக்க. எங்க 2 பேத்தையும் புருஷ மாட்டாட்டியா பாக்குறதுக்கு உனக்கு வயிறு எறியுதா, அப்படிதானே எனக்கும் இருந்திருக்குங்கிறாங்க பூஜா. டே சங்கிலி, அவளை தூக்கி வெளியே போடு அப்படின்னு புஷ்பா சொல்ல, டேய் உன் வேலையை மட்டும் நீ பாரு, சக்தி மேல கை வச்சா கொன்னே போட்டுருவேன், சக்தி என் பொண்டாடிடா அப்படின்னு வெற்றி சொல்ல, வெற்றி என்ன சொல்றேங்கிறாங்க பூஜா. வெற்றி, அதான் நீ பூஜா கழுத்துல தாலி கட்டிட்டியேங்கிறாங்க சரளா. அதுக்கு நாங்க ஒண்ணு நினைச்சோம், இப்போ ஒண்ணு நடந்துருச்சு, சக்தி பண்ணது தப்புதான், அதுக்காக அவ என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிராது அப்படின்னு வெற்றி சொல்ல, அண்ணன் நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியலங்கிறாங்க சரண்யா. பூஜா கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன், அவளும் எனக்கு பொண்டாட்டி தான், அவளுக்கு என்னால துரோகம் எல்லாம் செய்ய முடியாது, அதே மாதிரி சக்தியும் வீட்டை விட்டாலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. வெற்றி, நீ என்ன சொல்றேங்கிறாங்க சரளா. வெற்றி, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குங்கிறாங்க பூஜா. அவன் ஜாதகத்துல அப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, இப்ப என்ன எல்லாரும் புதுசா பதறீங்க அப்படின்னு ரங்கநாயகி கேட்டுட்டு இருக்க. எல்லாருக்கும் ஜோசியர் சொன்னது ஞாபகம் வருது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இவ கூட நான் எதுக்கு வாழணும், இவளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு பூஜா சொல்ல, பூஜா இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க, இத்தனை நாள் ஒன்னாதான் வாழ்ந்தீங்க, அப்புறம் என்ன சரின்னு சொல்ல, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு புஷ்பா சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், இப்பவே நீ அவளை வெளியே அனுப்பு அப்படின்னு சரளா சொல்ல, சக்தி நீ இந்த வீட்லயே இரு, ஜோசியர் சொன்னது நடக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும் அப்படின்னு பூஜா கேட்க, அப்புறம் என்ன பிரச்சனை முடிஞ்சிருச்சுலன்னு ரங்கநாயகி சொல்ல, என்னமா நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரண்யா சொல்ல, என்னையடி கேட்குற, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, சக்தி தானே, இதோ நிக்கிறாள் அவளை கேளு அப்படின்னு சொல்ல, சரண்யா ஏண்டி இப்படி பண்ணேன்னு சக்தியை போட்டு அடிக்கிறாங்க. உன் வாழ்க்கை போச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்க, அடிக்காதீங்க அண்ணிங்கிறாங்க சக்தி. சக்தி என்னாச்சு, யார் உன்னை அடிக்கிறா அப்படின்னு சரண்யா கேட்க, இன்னும் கல்யாணம் முடியலையா அப்படின்னு சக்தி யோசிச்சுட்டு இருக்கு. அப்பதான் ஐயர் தாலி எடுத்து வெற்றி கையில கொடுக்குறாங்க. வெற்றி வேண்டாம் வெற்றிங்கிறாங்க சக்தி. நீ சுபாரு வெற்றி, நீ தாலி கட்டுங்கிறாங்க ரங்கநாயகி. சரண்யா, கிரி எல்லாரும் அண்ணா எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்ல, சரளாவும் பூஜாவும் மாத்தி தாலி கட்டுங்கிறாங்க. வெற்றி தாலி எடுத்து பூஜா கழுத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.